கூலி பார்த்தாச்சு. செம்ம ஹைப்பு படம். படத்தோட ஹைப் பற்றி நான் சொல்ல தேவையில்ல. இந்த படத்தோட செட்டப் பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு 1 இயர் முன்னாடியே இந்த கூலி டெஸ்கோ சாங் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த டைமில் டீசர் விடுற அந்த லோகேஷ் கனராஜ் அவர் ஒரு டீசர்லாம் விட்டு பயங்கர ஒரு ஹைப் கிரியேட் பண்ணார். ஸோ இந்த படம் வந்து இந்த மாதிரி போகும், என்ன டோனு எல்சியில் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓவர் த டைம் வந்து கிராஜுவலாக பில்டப் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. தேங்க்ஸ் டு அனில். இந்த காலத்தில் அவர் தான் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிருக்காரு. மற்ற யாருமே அந்தளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறதில்ல. பேங்கர் ஆஃப்டர் பேங்கர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நோ மேட்டர் எந்த இண்டஸ்ட்ரியில் அவர் ஒர்க் பண்ணாலும் சரி. இந்த படத்துலேயும் ஒரு கேட்சி, ஒரு ரீல்ஸுக்கு சூட்டான ஒரு சாங்ஸ் அதெல்லாம் போட்டு தள்ளிட்டாரு, குவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. ஆடியோ லான்ச்சில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பீச்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு டீசெண்டான ஸ்பீச் ரஜினிகாந்த் சைடில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ட்ரைலர் ரொம்ப அண்டர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுன் பாயிண்ட்டாகவே இருந்துச்சு. ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூலி 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 கூலின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க கூலிக்கிட்டு. ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் ஹைப் தானாகவே க்ரியேட் ஆகிருந்துச்சு கூலியை சுற்றி. ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நின்றுச்சு அப்படின்றத இந்த ஹோல் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளே சொன்ன மாதிரி லோகேஷ் கனராஜோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவரோட பெஸ்ட் ஃபிலிம்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது கைதி அண்ட் மாநகரம் டாப்பில். இது ரெண்டுத்தில் இன்டர்நெட் கூட பண்ணிக்கலாம், அது சப்ஜெக்டிவ். அடுத்தது பார்த்திங்கன்னா விக்ரம், அதுக்கப்புறம் மாஸ்டர் அண்ட் லியோ சொல்லிக்கலாம். எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் லியோ அக்செப்டே பண்ண முடியல. ஏன்னா லியோவோட அந்த செட்டப்பாக இருக்கட்டும், அந்த டீசரு, அந்த ட்ரைலரு, ஆடியோ லான்ச்சோட அந்த ஸ்பீச்சஸ், ஈவன் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபில்மு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும் அந்த படத்தில். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் வந்து மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. அதனால தான் அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் நமக்குள்ள. என்னடா அது இவ்வளோ பெரிய நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரிக்கு அப்புறம் வந்து லோகேஷ் கனராஜ் கூலி படம் எடுக்கிறாரு. நிறைய ரூமர்ஸ். எனக்கு இந்த ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, லோகேஷ் கனராஜோட படத்தில் அவரே கிரியேட் பண்ணுறாரா ஒரு 4-5 ஆளை செட் பண்ணின்றது எனக்கு தெரியல. எப்போவுமே ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி ஒரு தியரிஸ் நிறைய சுற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது மாஸ்டர் படத்துலேயும் சரி, அந்த ஃபைட் கிளப்போட நிறைய ரெஃபரன்சஸ், ஃபைட் கிளப் மாதிரி இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் கிளப்பினாங்க. அதே மாதிரி விக்ரம் டைம்லேயும் நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. லியோ டைம்லேயும் நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. இந்த படத்தில் சொல்லவே தேவையில்ல, டைம் ட்ராவல் ஃபிலிம் நானுங்க, சைஃபை படம் நானுங்க, என்னென்னமோ ஒரு ரூமர்ஸ்லாம் கிளப்புறாங்க. எப்படி அந்த ஆளாக செட் பண்ணுறாரு லோகேஷ் கனராஜ்னு எனக்கு தெரியல. ஈவன் எனக்கு சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா, நான் பிவிஆர் ஐநாக்ஸோட அந்த போர்ட்டல் தான் டிக்கெட் புக் பண்ண போனேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டைம் ட்ராவல் அந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் ஸ்டப்ஸ் இருந்துச்சு. ஸோ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கமாக சொல்கிறேன். கதையா கஷ்டம்தான், சரி சொல்கிறேன். ப்ளூ சட்டை போடல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு மேன்ஷன் நடத்திட்டுருக்காரு, தேவா மேன்ஷன்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருக்கார். பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. மது அருந்தக்கூடாது, மது வந்து நாட்டிற்கும் கேடு, வீட்டிற்கும் கேடு அப்படின்னு நிறைய பூமர் டைலாக்லாம் பேசிட்டு, அதாவது அவர் சொல்கிற விஷயம் தப்பு இல்லை, படத்தோட கான்டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல, கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது படத்தோட பிகினிங்கில் லோகேஷ் கனராஜ் வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிட்டாரு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு. பார்த்தா படம் ஃபுல்லாக நிறையா இது மாதிரி ப்ரீச்சியாக தான் பேசிகிட்டு இருக்காரு. அது படத்துக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல. படம் ஃபுல்லாக மர்டர் நடக்குது, ட்ரக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இதில் ஏன் எம்பவர்மெண்ட்டு, எஜுகேஷன் ஏதோ பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல, கான்டெக்ஸ்ட் புரியல. சரி, அது ரெண்டாவது பட்சம், அது கமர்ஷியல் படம், நம்ம அதை டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த படம் நான் ஏன் இவ்வளோ வன்மமாக ஓட்டுறேன்னு நீங்கள் நினைக்கலாம், கொஞ்சம் வன்மமாக தான் இருக்குது. சரி விடுங்க, கதைக்குள்ளே திரும்ப போகலாம். தேவா மேன்ஷன் நடத்துகிறாரு. அதில் அந்த டெம்பிள் மங்கேஷ் கேரக்டராக வராங்கன்னு சொன்னால அவங்கள வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க. ஒரு சாங் வைக்கணும் இல்லையா, சாங் வைக்கிறாங்க. இது ஒரு காமெடி சீன் நினச்சி அந்த ட்ரம்மெல்லாம் உருட்டி விடுறாரு ரஜினிகாந்த். ஸோ இது மாதிரி பிளாண்டாக தான் போச்சு. சரி ஓகே, போயிடும் படம், சரி கதைக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இந்த சோபின் கேரக்டரோட இதெல்லாம் கொஞ்சம் வருது. அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு டே ஒரு ஷூட்டிங்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த கேரக்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் செகண்ட் டே அவர் கேரக்டரை மாற்றுவாங்க, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டேன்னு ஒரு நாள் வேறு வேறு கேரக்டர் அசைன் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் லோகேஷ் கனராஜ். சோபின் படம் ஃபுல்லாக ஒரு 15 நிமிஷத்துக்கும் அவரோட கேரக்டரை மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் உயிரோட இருக்காரா, செத்துட்டாரா, மனுஷனா, பிசாசா, என்னென்னமே புரியல. என்னமோ பண்ணி வச்சுட்டாங்க சௌபினை வச்சு. ஸோ அவர் ஒரு தனி ட்ராக்கில் போகுது. ஸோ சௌபினை வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் ஒரு மோசமான ஆள்னு காட்டணும் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அவர் கொலைலாம் பண்ணுறாருல, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் லோகேஷ் கனகராஜ் என்ட்ரி. இதெல்லாம் அந்த ஸ்மால் ஷார்ட் கை வச்சு ஒரு கேரக்டர் வந்து விக்ரம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இது ரெப்படேட்டிவாக பண்ணிட்டுருக்காரு லோகேஷ். ஒரு சிண்டிகேட் இருக்குது, நாகார்ஜுனா லீட் பண்ணுறாரு, அதில் சோபின் இருக்கார், அப்புறம் நாகார்ஜுனா பையன் இருக்கான்,
ஆஸ் யூஷுவல் அதாவது லோகேஷ் கனகராஜுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு வேர்ல்டு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போகிறாங்க. ஒரு 2-3 டைம் கத்தியால் 2-3 பேரை குத்தணும், அதெல்லாம் பண்ணுறாங்க. அதாவது இந்த படத்தில் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, மெமரபிளான ஃபைட் சீன்லாம் சுத்தமாக கிடையாது. நீங்கள் லியோலாம் பார்த்தீங்கன்னா படத்தை நீங்கள் 1000 கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஃபஸ்ட் ஹாஃபில் வர ஃபைட் சீன்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பும் கிடையாது. ஒரு ரொம்ப பிளாண்டாக ஒரு டிப்பிக்கல் ஃபைட் சீன்ஸு, ஒரு சுவாரஸ்யமே கிடையாது. காமெடி சீன்ஸும் இனிஷியலாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்படியே போகுது. ஸோ இந்த மேஜர் பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிண்டிகேட்டு. அந்த சிண்டிகேட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்றதே தெரியல, அதுதான் சஸ்பென்ஸ் தான். ஏதோ கடத்துறாங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த சிண்டிகேட்டுக்கு லீடர் வந்து நாகார்ஜுனான்னு தெரியுது. அவரை சுற்றி ஒரு பிரச்சனை நிறையா நடக்குதான், அவருக்கு எனிமீஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அவருக்கு கீழே அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த சௌபின் இருக்கார். சௌபின் உண்மையிலே யார் அப்படின்றத வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி ஏதோ க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த நாகார்ஜுனா கேரக்டருக்கு ஒரு பையன் ஒன்று இருக்குது, அவருக்கு என்ன நடக்குது, அவரை யாரையோ லவ் பண்ணுறாரு. ஸோ அதை கொஞ்சம் நேரம் காட்டுறாங்க. ஸோ அப்படியே கதை போயிட்டுருக்கு. பார்த்தா அதாவது நாகார்ஜுனா நிறைய பேரை கொலை பண்ணுறாரு இல்லையா, அதெல்லாம் அந்த பாடிலாம் டிஸ்போஸ் பண்ணுறது எப்படின்னு தெரில. கடலில் கட்டி போடலாம், பீஸாக நறுக்கி போடலாம். பிரேக்கிங் பேட் இவ்வளோ பார்க்குறாரு லோகேஷ் கனகராஜ், ஆசிட் ஊற்றி கூட கரைச்சிருக்கலாம் பாடிஸை. நானே தப்பாக டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஸோ இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கலாம். நான் அவருக்கு வந்து 5000 கோடி வச்சுருந்தாலும் அவருக்கு ஐடியா இல்லாதனால என்ன பண்ணுறாரு, சத்யராஜோட ஹெல்ப் கேட்குறாரு. சத்யராஜ் இதில் யார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு சேர் தயாரிக்கிறார். இவர் 24 படம் சூர்யா மாதிரி ஏதாவது டைம் ட்ராவல் ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா, அந்த சேரை க்ரியேட் பண்ணி வெட்டியாக வேலை பார்த்துட்ருக்காரு சத்யராஜ். ஸோ அந்த சேரில் ஏறி உட்காந்தா கரண்ட்டில் அப்படியே புஷ்பமாகி சாம்பல் மட்டும் வருமா. ஸோ அதான் டிவைஸை க்ரியேட் பண்ணுறாரு. அது இந்தியன் கவர்மெண்ட் ஏதோ அப்ரூவ் பண்ணல எத்திக்கல் இஷ்யூனால. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இவர் பேரம் பேசி எப்படியோ வாங்கிடுறாரு. சத்யராஜை மிரட்டி வாங்கிடுறாரு. சத்யராஜ் ஃபுல்லாக வெட்டியாக வேலை பார்த்துட்ருக்காரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சத்யராஜ் செத்து போயிடுறாரு. சத்யராஜை கொண்டது யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த சேரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஸோ அது வந்து ஸ்ருதிஹாசனை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸ்ருதிஹாசனுக்கு ப்ரெஷர் போடுறதுனால ஸ்ருதிஹாசனை காப்பாற்றுறதுக்காக ரஜினிகாந்த் வராரு. ஸோ ரஜினிகாந்த் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபைட் சீன், அதாவது ஒரு ஃபைட் சீன் ஒன்று வராரு, ரொம்ப ஒரு ஃபர்கெட்டபிள்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் ஒன்று நடக்குது. அதில் வந்து ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் எல்லாம் காப்பாற்றி உமன் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு சண்டை பயிற்சி கொடுத்து அன்பரியோட வேலையும் இவரே சேர்த்து பண்ணியிருப்பார் போல். ஸோ அதெல்லாம் பண்ணி ஏதோ பண்ணி அந்த கேங்குள்ளே போகணும் இல்லையா, சிண்டிகேட்டுக்குள்ளே அவர் போயிடுறாரு. அங்கே போயிட்டு ஆப்ரேட் பண்ண தெரியாமல் மிஷினை ஆப்ரேட் பண்ணி, அதாவது லோகேஷ் கனகராஜ் எப்படி இந்த கதை எழுதினாரோ அந்த மாதிரி ஒரு காமெடி சீன்ஸ் இதை வச்சு என்னமோ பண்ணி அந்த சேர் ஆன் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வேடிக்கை பார்த்தா கூட நம்மளுக்கே தெரிஞ்சிடும், ஆடியன்ஸே போயிட்டு அந்த லிவரை பிடிச்சா இல் தான் வந்துடுது. ஸோ இது எதுக்கு ரஜினிகாந்த் வேணும் ஸ்ருதிஹாசன் வேணும்னு எனக்கு தெரில. இவங்களுக்கு ஒரு டைமுக்கு எரிக்கிறப்பையும் ஒரு கமிஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு இவனுங்களே ஈஸியாக கற்றுட்டு போயிடலாம், என்னென்ன பட்டன் அழுத்தணும்னு தெரிஞ்சால் நாங்களே பண்ணிடுவோன்ட்டு. அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி மாதிரி கடலை கட்டி போடலாம், ஆசிட்டில் எரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சேரோட டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ரஜினிகாந்தையும் ஸ்ருதிஹாசனையும் கொஞ்சம் நாள் வச்சுருக்காங்க. அப்புறம் இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த எமோஷனல் சீன்ஸ்ன்னு சொல்லி 2-3 கிராப்பி சீன்ஸ்லாம் நடக்குது. அந்த எக்ஸ்சேஞ்செலாம் நம்ம கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம உட்காந்தா ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி எங்கெங்கேயோ படத்தை கொண்டு போய் சௌபினுக்கு ஏதோ ஒரு லாஸ்ட் சின்ட்ரோமா என்னென்னமோலாம் சொல்லி கடைசியாக எங்கேயோ போகுது. இதுதான் படம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இப்படியே போயிடுது. ஃபஸ்ட் ஹாஃப் சரி முடிஞ்சிருச்சு, ரொம்ப பிளாண்டாக இருக்கே, சரி செகண்ட் ஹாஃபில் ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு அல்டிமேட் ரிவீல் ஏதாவது இருக்கும், அல்டிமேட் ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா படம் ஃபுல்லாகவே இப்படி தான் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக உட்கார முடியல. நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி நம்ம அந்த படத்தை போய் பார்த்தா இப்படி பண்ணி வச்சுருக்காரு லோகேஷ் கனகராஜ். 200 rupees கொடுக்குற ஃபேன்ஸ் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாரு வாயால், பட் அதை சுத்தமாக செய்யலை. எப்பயுமே செகண்ட் ஹாஃப் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய நல்ல டேரக்டர்ஸ்க்கு அது வந்திருக்கு. பட் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் இங்கே சிண்ட்ரோம் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக லோகேஷ் கனகராஜ். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி படம் ரொம்ப சரிவான ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலாம் ஆடியன்ஸ் கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஆனஸ்ட்லி நானும் கிவ் அப் பண்ணிட்டேன். எஸ்பெஷலி ஸ்ருதிஹாசனோட அந்த ட்விஸ்ட்னு சொல்லி நடக்கிற அந்த காமெடியாக இருக்கட்டும், அந்த கம்யூனிஸ்ட் சைட் ஆஃப் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற அந்த சில விஷயம் இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அன்நேச்சுரலாக இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த அப்சஷன் ஆஃப் காலிவுட் வித் பிரேக்கிங் பேட் அண்ட் வாட் இஸ் தட் கான்டென்ட் ரேட்டிங். சீரியஸ்லி ஏன்டா அவனை போட்டு இப்படி பில்ட் பண்ணுறீங்க? டாரண்டினோ என்னடா பண்ணான்? சீரியஸாக பிரேக்கிங் பேட் என்னடா தப்பு பண்ணுச்சு? ஹெக்டர் சாலமான்கா மாதிரி ஒரு கேரக்டர் எடுக்கிறீங்களா? அப்படி சீரியஸ்லி கட்டட், டிசப்பாயிண்டட். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்னு சொல்லி ஏஐ வச்சு நிறையா ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அனிருத் அட்மிட் பண்ணிட்டாரு, ஏஐ வச்சு சாங் ஏதோ க்ரியேட் பண்ணுறேன், மியூசிக் ஏதோ கம்போஸ் பண்ணுறேன்ட்டு. இது ஆக்சுவலாக இந்த டிப்ஸ் வந்து அனிருத் வந்து லோகேஷ் கனகராஜ்கிட்ட கொடுத்துருக்கலாம். மேபி லோகேஷ் கனகராஜ் இதை பண்ணியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கதைன்னு சொல்லிட்டு அவர் பெருசாக எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர், சர்ப்ரைஸ் கேமியோன்னு சொல்லிட்டு அவர் பேரே மாட்டேன், உபேந்திரான்றவர் வராரு, கர்நாடகா அவர் சேர்ந்தவர். அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டாங்க. அதாவது ஆல்ரெடி ஜெயிலரில் நம்ம பார்த்துட்டோம். அதாவது ரஜினின்ற ஒரு பெரிய ஃபெனாமினல் ஒரு ஆக்டரு, அவருக்கு கூடாத கூட்டம்
மோகன்லால் அந்த டைகர் ஸ்ராஃப் இவங்களால வந்துருமா அப்படின்றது எனக்கு அப்போயே ஒரு டவுட் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஃபோர்ஸ்டாக இருந்துச்சு, ஒரு ஆர்கானிக்காக எதுவுமே இல்லை ஜெயிலர்லேயே. அதே கிரிட்டிசிசம் தான் இதில். ஃபர்கெட் ஜெயிலரில் கூட 5 காமெடி சீன்ஸு, சாங்ஸு, ஒரு என்டர்டெய்னிங்காக நிறைய போர்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓவரால் மூவி ஒரு ஆவரேஜான ஃபில்மாக இருந்தாலும், ஒரு ரீல்ஸ் பேஸ் பண்ண ஒரு படமாக இருந்தாலும் இவ்வளோ பாசிட்டிவ்ஸும் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவ்னு சொல்லி நிட்பிக் பண்ணால் கூட ஒரு 2-3 சீன் தான் வருமே தவிர, அதுவும் ரஜினி இல்லாத சீன் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர இந்த படத்தில் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக கிடையாது. இந்த வருஷத்தில் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் நான் பர்சனலி ஃபேஸ் பண்ணலை. ரெட்ரோ ஒரு அண்டர்வெல்மிங் ஃபில்ம். ஜிபியூ டிசப்பாயின்மெண்ட், இந்த வருஷத்தோட ஒஸ்ட்டு படம் தியேட்டரில் ஆப்வியஸ்லி வித்தவுட் எனி டவுட். அந்த வரிசையில் இந்த படத்தை நம்ம சேர்த்துக்கலாம் வித்தவுட் எனி டவுட். லோகேஷ் கனகராஜோட ஸ்டாக் அவுட்டுன்றத லவுட் அண்ட் கிளியராக அவரே அறிவிச்சிருக்காரு. ஆல்சோ மறந்துட்டேன் ரஜினியோட நான் பார்க்குற கடைசி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவாக இது இருக்கலாம். தப்பாலாம் இது சொல்லலை, நான் போக மாட்டேன் தான் சொல்கிறேன். ரஜினி நடிச்சுட்டு தான் இருக்கணும், ஹெல்த் நல்லபடியாக இருக்கணும், அவருக்காக நான் சொல்லலை. இந்த படத்துக்கு நம்ம மார்க்ஸ் கொடுக்கணுமான்னு எனக்கு தெரியல. மார்க்ஸ் கொடுத்தா ஒரு 4 மார்க் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10.